Hello friends, welcome back to Play Tamil. இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட் சைடில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து அது எல்லாத்தையும் அப்படி இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம G20 சொல்லிட்டு ஒரு நியூவான மூவி நம்ம டேரெக்டாக ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்கமிங் நம்ம ஏப்ரல் 10th தான். அண்ட் என்ன ப்ரோ இது கான்செப்ட் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். G20 என்ற மாதிரி சம்மிட்டில் வந்து நம்ம உலகத்தில் ரியல் லைஃப்லேருந்து வந்துட்டுருக்கு. டாப்பான 20 கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் அண்டு அவங்களோட மார்க்கெட் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் அவங்க நேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஸோ பை த வே இதே மாதிரியான G20 சம்மிட் வந்து இப்போ இந்த படத்தோட கான்செப்ட்லேயும் நடக்குது. ஆனால் அங்கே ஒரு அட்டாக் நடக்க போகுது. ஸோ டாப்பான 20 லீடர்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா ஸோ அவங்களை எப்படியே காப்பாற்ற போகிறாங்க அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஜென்ரிக்கான நிறைய நீங்கள் ஃபெமிலியரான உள்ள ஆக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்டு கொஞ்சம் நல்லா ஆக்ஷன் பேக்காக இருக்கும் போது ஆல்ரெடி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஹவுஸ் டவுன் இந்த மாதிரிலாம் மூவியெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரியான கான்செப்டை எப்போ தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம 2025 ரேசி அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன ப்ரோ இந்த அவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் இருக்கிறதுல வேர்ஸ்டான சில மூவிஸ் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அவார்டெலாம் தருவாங்க. இப்போதைக்கு வேர்ஸ்டான லைக் போன வருஷத்தில் ரிலீஸ் ஆனதுலேயே வேர்ஸ்டான மூவியில் நம்ம மேடம் வெப் மூவிக்கு தான் தந்திருக்காங்க. அண்ட் அதில் எந்த டவுட்டும் கிடையாது தான். பட் எனக்கு பர்சனலி மேடம் வெப் வந்து அவ்வளோலாம் வேர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பார்க்குற லெவலுக்காச்சும் இருந்தது. பட் ஓகே புரியுது. அண்ட் அதே மாதிரி வேர்ஸ்ட் ஆக்ட்ரஸ்லேயும் வந்து நம்ம டேக்காட்டா ஜான்சனுக்கு தான் தந்திருக்காங்க ஃபார் நம்ம மேடம் வெப் மூவிக்கு. அண்ட் வேர்ஸ்டான ஸ்க்ரீன் கப்புளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கின் ஃபினிக்ஸும் அண்ட் நம்ம லேடி காகாக தந்திருக்காங்க ஃபார் நம்ம ஜோக்கர் 2 மூவிக்கு. அண்ட் இது வந்து கரெக்டான விஷயங்கள் தான். பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேர்ஸ்டான டேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம லெஜெண்டரியான டேரக்டர் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கோப்லாவுக்கு தந்திருக்காங்க. ஸோ அவரெல்லாம் நம்ம காட்ஃபாதர் மூவி எடுத்த டேரக்டர். ஸோ அவருக்கு போய் இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு பட் அவரே வந்து இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட்லாம் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் நம்ம டீமன் ஸ்லேயரோட அப்கமிங்கான மூவி வருது நம்ம இன்ஃபினிட்டி கேசல்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஜூலை 18 வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து அஃபிஷியலான ஒரு கன்ஃபார்ம் வந்துருச்சு. அண்ட் அப்கமிங் இதோட ட்ரெய்லரும் வரதான் போகுது. பை த வே வெறும் ஜப்பான் மட்டும் ஜூலை 18 தான், அப்புறம் வேர்ல்டு வைட்லாம் வராதா அப்புறம்னு கேட்டிங்கன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் அண்ட் நம்ம சோனி ரெண்டு பேருமே கொலாப் பண்ணி தான் வந்து இந்த மூவியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்கமிங் த்ரிலாஜி கலெக்ஷனே வரப்போகுது. டீமன் ஸ்லேயருக்கு ஃப்ரான்ச்சைஸோட லைக் இந்த அனிமே சீரீஸோட ஒரு பயங்கர கிரேஸ் ஆன ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. நம்ம இந்தியாவிலும் பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்தியாவிலும் எல்லா மூவியும் ரிலீஸ் ஆகும்போது இந்தியாவிலும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஜூலை மந்த்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம இந்தியாவிலும் எதிர்பார்க்கலாம். எப்படியோ வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் தான் பண்ண போகிறாங்க. அவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து இது எப்படியாச்சும் எல்லாம் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணணும் தான். ஏன்னா இப்போ வந்து அனிமே சீரீஸ் வேணாம், டேரெக்டாக மூவியாக கொண்டு வரலானே அதுக்கு தான் அவங்க இந்த டிசிஷனே எடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது நம்ம இந்தியாவிலையும் ரிலீஸ் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் இந்த டப்டு வெர்ஷன் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸுமே வந்து ஒரிஜினல் ஜாப்பனீஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் என்ன இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்சைட் அவுட்டோட 3rd பார்ட்டுக்கும் இப்போ நம்ம இயர்லி டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஸ்னி ப்ளஸ் நம்ம பிக்சார் தான் வந்து இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் நம்ம இன்சைட் அவுட் 2 மூவி தான் இருக்குது ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மூவியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சைனீஸ் மூவி நிஸாக வந்து அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அது இப்போ நம்பர் 1ல் உட்காந்துருக்கு. ஓகே பட் என்ன இருந்தாலும் டிஸ்னி சைட்லேருந்து இதுதான் கொஞ்சம் நல்ல ஹை கலெக்ஷன் எடுத்த மூவி வேறையா. ஸோ அவங்க இதை சும்மாலாம் விட போகிறது கிடையாது. $1.6 பில்லியன் சாரி. ஸோ பை த வே இப்போ இதுக்காக நெக்ஸ்ட் அவங்க 3rd பார்ட்டும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்கேஸ் இது வரைக்கும் நம்ம இன்சைட் அவுட் 1 and 2 நீங்கள் பார்க்கலான்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கு சில இமோஷன்ஸ் இருக்கும்ல, அந்த இமோஷன்ஸ் எல்லாமே தனியாக ஒரு என்டிட்டி நம்ம மூளையில் எப்படி ஒர்க் ஆகுது அதை பேஸ் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டீனேஜராக மாறிட்டு இருக்காளா. ஸோ அந்த மாதிரி என்சைட்டி எல்லாம் உள்ளே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு லவ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மேபி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிரீன் லேண்டர்ஸ்க்காகவே தனியாக ஒரு HBO சைட்லேருந்து சீரீஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா பார்த்தீங்களா. இப்போ அதோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ் கைஸ் மெயின் ஸ்டோரி வந்து நம்ம ஹால் ஜார்டன் அண்ட் நம்ம ஜான் ஸ்டீவர்ட்டோட கேரக்டர் வச்சு தான். இன்கேஸ் நம்ம டிசியோட காமிக்ஸ்லையோ இல்லை நீங்கள் அனிமேட்டட்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மெயினான நம்ம கிரீன் லேண்டர்ஸோட இந்த கேரக்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படியும் அப்கமிங் நம்ம சூப்பர்மேன் மூவிலையும் ஒரு கிரீன் லேண்டரோட கேரக்டர் இருக்குது. பட் அது எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்துலாம். பட் இது வந்து அப்கமிங் சீரீஸ் வெர்ஷன்லேருந்து அண்ட் இதுவும் ஒரிஜினல் நம்ம டிசி தான் மோஜும் ஆக போகுது.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மார்வல் வந்து பனிஷருக்காகவே தனியாக இன்னொரு சீரிஸ் கொண்டு வராங்க அண்ட் வித் நம்ம ஜான் பெரண்டலே தான். ஸோ எப்படி அப்கமிங் நம்ம டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் இந்த மண்டே ரிலீஸ் ஆகுது, அதுலேயும் நம்ம பனிஷரும் வரதான் போகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி யார் ப்ரோ பனிஷர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்படி நம்ம டேர்டெவில் வர லிங்க்கெல்லாம் வராருன்னா அதுக்கெலாம் நீங்கள் டேர்டெவில் சீசன் 1, 2, 3யும் அண்ட் நம்ம பனிஷரோட சீசன் 1 and 2 எல்லாம் பார்த்துருங்க. அப்போ தான் ஸ்டோரி வைஸில் இன்னும் உங்களுக்கு நல்லபடியாக புரியும்னு சொல்கிறேன். ஆல்ரெடி சொன்னது தான், டேர்டெவில் சீசன் 1லலாம் பனிஷர் ஒரு கேரக்டர் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. பட் மனிஷர் சீரீஸில் தான் ஒரிஜினலாக அவருக்கு என்ன தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுவாங்க. நான் பார்த்ததுலே சீரீஸ் வைஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், லைக் ஒரு சூப்பர் ஹீரோ கேட்டகிரி சீரீஸ் தான். இல்லை நம்ம ஹீரோக்கெலாம் ஸ்பெஷல் பவர்லாம் கிடையாது, பட் ஒரு செம்ம பெரிய ட்ராமா இருக்குது அண்ட் அந்த ட்ராமாவில் தான் இவர் வந்து அப்படி ஒரு பனிஷரான கேரக்டராகவே மாற்றிருக்கு. ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக அந்த சீரீஸ் பாருங்கள், வர்த் வாட்சிங்காக இருக்கும். ஆக்ஷன் பேக் ஒரு பக்கம் இருக்கும், நல்ல ஒரு ஹை ஆக்டேனான சில விஷுவல்ஸ் எல்லாம் காமிப்பாங்க, லைக் ஒரு பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சில சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த சீரீஸ்லாம் ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன சீரீஸ். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் கூட நான் உங்களுக்கு நான் தந்துட்டுருவேன். பை த வே, இனி சொன்ன வீடியோலேருந்து எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் அதையும் கொஞ்சம் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.